சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்துள்ளது நாகலாபுரம் கிராமம். இங்குள்ள காட்டுப்பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதியன்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சங்கரலிங்கபுரம் போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையான நபரின் உடலில் இருந்த அங்க அடையாளங்கள், விரல் ரேகைகள் மற்றும் பிற அடையாளங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். அதில் கொலை செய்யப்பட்ட நபர் விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒத்தக்கை பொன்சாமி குமார் என்பது தெரிய வந்தது. இவர் மீது விருதுநகர் மாவட்டத்தில் உண்டியல் திருட்டு, பிட்பாக்கெட், வழிப்பறி என 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் மம்சாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் ஹிஸ்டரி சீட் ஓபன் செய்திருந்ததும் தெரிய வந்தது. பொன்சாமி கொலை செய்யப்பட்டு 7 ஆண்டுகளை கடந்தும் இந்த வழக்கில் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் சங்கரலிங்கபுரம் போலீஸ் திணறி வந்தது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு பொன்சாமி கொலை வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டது. பழைய சாட்சிகள், மொபைல் போன் சிக்னல்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள், கொலைக்கு பிறகு கிராமத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள் விவரம் என தனிப்படை போலீசார் இந்த வழக்கை வேறு கோணத்தில் கொண்டு சென்றனர். இதில் கிடைத்த புதிய ஆதாரங்கள் மற்றும் டெக்னிக்கல் ரிப்போர்ட்களை வைத்தும் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்த்தும் கொலையாளிகளை நெருங்கினர். அதன் நீட்சியாக விளாத்திக்குளம் நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த 64 வயதான நாடக நடிகர் கோடாங்கி கோபாலகிருஷ்ணன், கருப்பசாமி, ராஜராஜன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அவர்கள் 4 பேரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கொலை செய்யப்பட்ட ஒத்தக்கை பொன்சாமி திருட்டு தொழிலுக்காக அடிக்கடி விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து சென்றுள்ளார். அப்படி சென்று வரும் சமயத்தில் நாகலாபுரத்தைச் சேர்ந்த நாடக நடிகர் கோடாங்கி கோபாலகிருஷ்ணனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொன்சாமி திருட்டு தொழிலில் கிடைத்த பணத்தை நாகலாபுரத்திற்கு வந்து செலவு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சம்பவத்தன்று மது போதையில் வந்த பொன்சாமி அங்குள்ள காட்டுப்பகுதியில் மது போதையில் சீட்டு விளையாடி கொண்டிருந்த கோடாங்கி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேருடன் சேர்ந்து மீண்டும் மது குடித்துள்ளார். போதையின் உச்சத்தில் இருந்த பொன்சாமி உல்லாசத்திற்காக ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்ய சொல்லியுள்ளார். அப்போது பணம் பேரம் பேசியதில் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பொன்சாமியை கோடாங்கி கோபாலகிருஷ்ணன் கீழே தள்ளியுள்ளார். தலையில் காயமடைந்த பொன்சாமி திருட்டு தொழிலுக்காக மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் கோடாங்கி கோபாலகிருஷ்ணனை தாக்கியுள்ளார். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் மது போதையில் இருந்த 4 பேரும் சேர்ந்து பொன்சாமியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து கைதான நாடக நடிகர் கோடாங்கி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும் விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல் கோவில் திருடன் கொலையான சம்பவமும் கொலையை செய்துவிட்டு 7 வருடமாக போலீசுக்கு போக்கு காட்டியதும் விளாத்திக்குளம் போலீஸ் வட்டாரத்தை திகைக்க வைத்திருக்கிறது. கொலை வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் வெகுவாக பாராட்டியுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.